வணக்கம். எந்த வீடியோ திறந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ஆடு தாங்க வருது அப்படின்னு நானும் அந்த ஆடு எடுத்துகிட்டு வந்து என் வீடியோக்கு முன்னாடி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப இன்னசென்ட்டாக நிறைய பேர் வந்து நம்மளை திட்டுறது மட்டும் இல்லாமல் சக யூடியூபர்களை என்னையா உன் ஆடுக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி டிஎம்கே ஆடு வருது, நம்ம வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஆடை வந்து நடுவில் பிச் பண்ண மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ பொதுவாக நிறைய சேனல்ஸில் பொலிட்டிக்கல் சேனல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொதுவான பொலிட்டிக்கல் சேனலாக இருக்கிறப்போ எல்லா சைடுமே ஆட் அப்படின்னு வந்தால் அவங்களோட வீடியோவில் எடிட் பண்ணும் போதே அந்த ஆடை ப்ளேஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறது வேறங்க. பட் யூடியூப்பில் நம்ம ரெவென்யூ அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு ஆடு நடுவில் வரும், இல்லை ஸ்டார்டிங்கில் எண்டில் வரும்ல, அந்த ஆட்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து மானிட்டைசேஷன், அதாவது மணி அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அந்த மாதிரி யூடியூப்லே ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் தான் இது. ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூவை இந்த மாதிரி யாரெல்லாம் அட்வர்டைசர்ஸ் வராங்களோ அவங்ககிட்ட இருந்து வீடியோ ஸ்லாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை வாங்கி அவங்களே பிச் பண்ணி தான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் நடுவில் வந்து வைப்பாங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், இந்த இடங்களில் ஆடு வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து என்ன மாதிரியான ஆடு வரலாம், ஆடு வரணுமா வேணாமா அப்படிங்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நடத்தப்போ வந்து உதாரணத்துக்கு திமுக ஆடு வந்து என்னோடய சேனலில் வரவே கூடாது அப்படின்னு நினச்சா நான் எதுவுமே பண்ணவே முடியாது. இது முழுக்க யூடியூபோட கண்ட்ரோலில் இருக்குது. பட் அது இல்லை சங்கதி. இப்போது எந்த அளவுக்கு திமுக எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்றைக்கி வயதானவர்கள் வந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூடியூப்பை இந்த எலெக்ஷனில் வந்து அது யூடியூப்பில் ஆடை வந்து இந்த எலெக்ஷனில் சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும். அதை குறித்து தான் நான் அவங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோக்கு முன்னாடியும் வந்து டிஎம்கே ஆட்ஸை நீங்கள் வந்து பார்க்குறத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் பார்க்குறேன். எல்லாருக்கிட்டே கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து வேறு வழியே இல்லை, இந்த ஆடை பார்த்துட்டு தான் கண்டென்ட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க, பொதுவாக யூடியூப் ஆட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ பொதுவாக இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ஆட்லாம் பிச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரீஜன் வந்து பக்காவாக செலக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. எந்த ஆடாக இருந்தாலும் ரீஜன் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ யூடியூப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் வெவ்வேறு ஆட்ஸ் போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். ஒரு தமிழ் ஆட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இல்லை அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழ் கண்டென்ட் பார்த்துருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த தமிழ் ஆட் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் அந்த யார் வந்து யூடியூப் வீடியோவை பார்த்தாலும் யூடியூப்பை திறந்தாலுமே அந்த ஆட்ஸ்லாம் அவங்களுக்கு வரா மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு திமுக வந்து அவங்களோட ஆடை வந்து இவங்க தான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். தமிழ்நாட்டில் யார் யூடியூப் வீடியோஸை திறந்தாலும் எங்களோட ஆட் வரணுன்ற மாதிரி அந்த ஸ்லாட்ஸை வாங்கி புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரீஜனலாக வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்க்குற போது வேறு வழியே இல்லாமல் அந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் டைமில் வந்து ஒரு பக்கம் ஐபேக், அதாவது கன்சல்டேஷன் மூலிமா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வியூக அமைப்பாளர்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் வருது அப்படின்னா எல்லா கட்சிகளுமே இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதில் இந்த தேர்தலில் அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது திமுக தான். அப்படி திமுக இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கக்கூடிய பில் போர்ட்ஸ், ஸ்டாண்டிஸ் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. பட் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் விளம்பரங்கள்லேயே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தாங்க. அப்புறம் டிஎம்கேவோட ஆட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேனர்ஸில் இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் அதெல்லாம் வந்து தேர்தல் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே மீடியம் இன்றைக்கி டிவி பார்க்குறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் டிவிலையும் இந்த ஆட் வருது. ஆனால் அதிகமாக எல்லாருமே பார்க்குறது யூடியூப் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பட் அந்த ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களோட யூசர் பிஹேவியர் இருக்குல்ல, அதன் மூலியமாகவும் வரும். அதில் முக்கியமாக ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து வேறு வழியே இல்லை, உங்களால் திமுகவோட ஆட்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த ஆட்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு முன்னாடி வரும். இன்னொன்று, நீங்கள் நியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆள், நியூஸ் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்க்கக்கூடிய ஆள்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஆட் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் அந்த ஆட் உங்களை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸு, டிபேட்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் கரெக்டாக வரா மாதிரி தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான சர்ச்சஸ் வந்து உங்களோட யூடியூப் ஹிஸ்ட்ரியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ச் பிஹேவியரில் பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து திரும்ப இந்த ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வரா மாதிரி பண்ணிடுவாங்க. அதில் ஏன் வந்து ஒரே ஆடு வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறப்போ, பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
வேறு வேறு ஆடுகளை வந்து காட்டி அவங்கள வந்து பழக்கப்படுத்துறதோட ஒரே இடம் திருப்பி ரிப்பீட் வாட்ச் பண்ண வச்சுட்டே இருந்தால் வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆடில் என்ன வருது அப்படிங்கிறது மைண்டில் பதிஞ்சிடும். அதோட முக்கியமான விஷயம், போன தேர்தலுக்கு ஒரு சூப்பரான ஜிங்கில் ஒன்று பிடிச்சாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டவங்க யாருன்னு தெரிலப்பா, பட் ஓட்டு போடாதவங்க குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பாட்டு அப்படிங்கிறது மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த வாட்டி ஒரு ஜிங்கில் வந்து பிடிச்சிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வளரட்டும். இதை நம்ம திருப்பி 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 அதே ஆட் மூலியமாக கேட்க வச்சு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் எப்படி வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த குப்பை பாட்டுக்கும் இதுக்கும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க. அதே மாதிரி நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாலின் தோட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களோட வாயில் நம்மளோட மைண்டில் அப்படிங்கிறத ஈஸியாக பதிய வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வாட்ச் பண்ண வச்சு நம்மளோட மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டு. அதை வந்து இந்த வாட்டி கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், எதில் நம்ம கொண்டாட முடியாது வந்து வீடியோஸை காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிஹேவியரை வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து டெமோகிராஃபிக்ஸ், நீங்கள் எந்த ஏரியா எந்த மொழி பேசுகிறீங்க, சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்சிங் பிஹேவியர், பேட்டர்ன், உங்களோட ஏஜ் எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆடை திருப்பி திருப்பி காட்டணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இதில் பிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை ஸ்லாட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆட்ஸ் தான் வந்து போட முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை வீடியோஸ் வந்து இந்தியாவில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்து யூடியூப் பார்க்குறாங்க, இவ்வளோ வீடியோஸ் ஒரு நாள் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 100 வீடியோக்கு நீங்கள் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிட்டிங்கில் யார் வந்து அதிகமான காசு கொடுக்குறாங்களோ அட்வர்டைசர்ஸ், அவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி யூடியூப் லாபத்துக்காக அந்த ஆடை வந்து விற்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பொலிட்டிக்கல் கேம்பெயின் அப்படிங்கிறது இப்போ சாதாரண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் பண்ணுறவங்களாம் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நிலையாக ஒன்று இருக்கும். அதில் வந்து வாட்ச் டியூரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடோட லென்த்து, இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காசை வந்து நிர்ணயம் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பொலிட்டிக்கல் கேம்பெயின்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மாதம் 3 மாதமே வர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் அவங்களுக்கு புஷ் அதிகமாக தேவை அப்படிங்கிறதுனால அதிகமான காசு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணுறவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ யூடியூபுக்கும் லாபம் அப்படிங்கிறதுனால மற்ற எல்லா அந்த வெண்டார்ஸையும் அந்த ஆட்ஸையும் வந்து தள்ளி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா ஸ்லாட்ஸையுமே உதாரணத்துக்கு திமுகவோட ஆட்ஸை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்மளுக்கு தப்பி தவறி கூட வேற ஆட் எதுவுமே கண்ணில் படாமல் இதை நம்ம தொடர்ந்து பார்க்க நேரிடுது. சரிடா, விஷயத்த சொல்லு, எங்களுக்கு இந்த ஆடை பார்க்கறது பிடிக்கல, தலைவலியாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, எனக்கு இதை எப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு அதுக்கான வழியை சொல்லு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4 வழி இருக்குங்க. இதில் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் ரெலவெண்ட் அப்படின்றது இந்த ஆட் பிளே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்ஸ் உங்களுக்கு திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பர்சனலைசேஷன் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஆட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரதுக்கு நிற்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரியை பாஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை கிளியர் பண்ணி டிலீட் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஆட்ஸ் உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இதோட இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் செலவாகும். யூடியூப் ப்ரீமியம் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆட் மட்டும் இல்லை எந்த ஆடுமே வராது, கடுப்பாயிடாதீங்க. சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பல கோடிகளை வந்து ஏற்கனவே ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொன்னல. இப்போ யூடியூப்பில் ஒரு கேம்பெயின் இந்த மாதிரி ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கேம்பெயின் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணால் 1 கோடி பேரை வந்து அது போய் சேரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த ஆட்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 கோடி பேர் ஒரே நாளில் அந்த ஆடை வந்து வேறு வழியே இல்லாமல் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த ஆட் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ பேசிக்கலி காசுக்கேற்ற தோசை அப்படிங்கிற மாதிரி வந்து யூடியூப் வீடியோட ஸ்டார்டிங், மிட்ரோலு, அதுக்கப்புறம் வீடியோ முடிகிறப்போ, அதுக்கப்புறம் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்லாட்ஸ்லையுமே தேர்தல் முடிகிற வரைக்கும் வாங்கி போட்டு இந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க இந்த ஆட்ஸோட நம்பர்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். எல்லா ஸ்லாட்ஸுமே ஃபில் ஆகி அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பெயினுக்கு உண்டான அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நான் சொன்ன மாதிரி பல கோடி மக்களை போய் சேரணும் அப்படின்னா லட்சங்கள்லேருந்து கோடி செலவு பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் 8லேருந்து 9 crore பீப்புள் வரைக்கும் ஒரே நாளில் இந்த ஆடை வந்து பார்க்க வைக்கணும்னு பார்க்க வச்சிடலாம். எது எப்படியோப்பா இந்த வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து மூலியமாக மக்கள்கிட்ட எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சியோட கொள்கை திருப்பி இந்த அவங்களுடைய சின்னம், அவங்களுடைய வேட்பாளர் எல்லாரையும் கொண்டு போய் வந்து ரீச் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமமான வாய்ப்பு இருந்தாலும் அந்த பந்திக்கு முந்திக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி வந்து அதிமுக வந்து திமுகவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆட்ஸில் வந்து அங்கேயும் இங்கேயும் தென்பட்டாலும் பார்த்தீங்கன்னா திமுக
திமுகவோட ஆடு தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தென்பட்டு கல்ச்சுரலி வந்து எல்லாருமே அந்த பாட்டை பாடுற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனாலே அவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அட்வர்டைஸிங் குறிப்பாக யூடியூப் மூலியமாக வந்து தங்களோட கட்சிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுல திமுக வந்து இந்த வாட்டி ஒரு படி மேலே ஏறி போய் 6 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்களுக்கு தான். அதனால் வந்து மொத்தத்தில் இந்த கட்சி இதோட சின்னம் அவங்க நிற்கிறாங்க, அவங்களோட பாட்டு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடோட ரீதியில் திமுக வந்து அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாங்க. பட் இதையும் தாண்டி நம்ம என்ன தான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம கடைக்கு போய் நம்மளுக்கு எதோ பிடிக்குதோ அதானே வாங்குறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு ப்ராடக்ட்கே நம்ம வந்து ஒரு தெளிவாக முடிவு எடுக்கும்போது இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் எத்தனை வாட்டி கண்ணில் பட்டாலும் நம்ம போய் ஓட்டு போடுறப்போ வந்து தெளிவான முடிவு எடுக்கணும்னு நினச்சா வந்து அது யாராலும் தடுக்கவே முடியாது. நீங்கள் இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூட இந்த ஆட்லாம் உங்கள் கண்ணில் பிடிச்சினா கூட வந்து உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இன்னொரு 5-6 நாள் தாங்க பொறுத்துக்கோங்க.